வேதாகமத்தில் உள்ள யோசேப்பு, தானியேல், சாலமோன் மற்றும் அபிகாயில் ஆகியோரின் விசேஷித்த ஞானம் குறித்தும், இந்த விசேஷித்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றியும் மற்றும் கர்த்தரின் ஞானம் நம்முடைய வாழ்வில் எப்படி செயல்படும் என்பதை பற்றியும் விரிவாக எழுதப்பட்டுள்ளது. 520 பக்கங்கள், ரூபாய் 500. அனைத்து வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் புத்தக கடைகளிலும் சென்னை NLAG புக் ஸ்டோரிலும் கிடைக்கும். இந்த மாதிரி சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறிக்கு என்ன பண்ணுமா? அவன் வேலை பார்க்கறனால அவன் ஆசையே அவனை கொண்டு போட்டுருமா. ஆசைப்படுறது, அது வேணும் இது வேணும் ஆசைப்படுறதான சோம்பேறித்தனம். வேலையே பார்க்காம உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதெல்லாம் விளக்கணும்னா இனி அடுத்து பாஸ்டர் தான் கேட்கணும். ஒரு 31 நாள் மீட்டிங். நீதிமொழிகளில் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். 31 அதிகாரத்துக்கு நீதிமொழிகளை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா நீங்கள் நாளைக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. அற்புதமான புஸ்தகம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். இந்த நீதிமொழிகளை மட்டும் ஒருத்தர் நல்லா படிச்சுட்டான்னு வைங்க, வாழ்க்கையில் மேன்மையான ஸ்தானத்துக்கு போயிடுவான். ஆமென். சோம்பேறி அவன் அறுப்பில் பிச்சை கேட்டாலும் கிடைக்காதுன்னு என்ன அர்த்தம்? இவன் படுத்து தூங்குவானா. எல்லாரும் போய் விதைக்கும் போது என்ன பண்ணுவானா, குளிருதுன்னு போக மாட்டானா. காலையில் 6 மணிக்கு போய் எல்லாம் விதைக்க போகும்போது ஐயோ குளிருதுன்னு போக மாட்டானா. எல்லாம் அறுக்கும்போது இவன் போய் பிச்சை கேட்டால் எவ்வளோ தருவானா? நம்ம நினைக்கிறோம். சகோதரர்கள்லாம் திரும்பி பாருங்கள். மனைவிமார்கள் வந்து புருஷன்மார்கள் இருந்தால் அவங்களாம் நினச்சி பாருங்கள். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி. உங்கள் புருஷன் கஷ்டப்பட்டதுனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. உங்கள் புருஷன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதுனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. கஷ்டப்பட்டு அவர் 4 பேர்த்திட்ட பேச்சு வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர் இருக்கார். அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபீஸர். அவர் கவர்மெண்ட்டில். ஒரு நாள் எல்லாம் போயிருக்கிறோம். அந்த ஆஃபீஸர் வரணும். இந்த பியூன் இல்லை. பியூன் என்ன பண்ணிட்டார், போய் ஏசி ஆன் பண்ணிட்டான். ஏசி ஆன் பண்ணி விட்டு ஐயாவுக்கு வேண்டி வந்திருக்காங்கன்னு ஏசி ஆன் பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்தார். அந்த ஆஃபீஸர், யார் ஏசியை போட்டான்னாரு. நான் தான் ஏன்னா உன்னை போட சொன்னான்னாரு. உடனே போய் ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணோன்னு இல்லை, உன்னை ஆஃப் பண்ண சொன்னான்னாரு. என்ன பண்ணுவான் இப்போ? அவனுக்கு வீட்டில் போனால் என்ன இருக்கும்? அவன் வீட்டில் போனால் அவனுக்கு இந்த ஆஃபீஸர் மேலே உள்ள கோபம் இருக்குமா இருக்காதா? அவன் ஒய்ஃப் வந்து ஏங்க லேட்டுன்னு அப்படி இருக்கும். லேட்டாக தான் வந்தேன் அப்படின்வான். சொல்லுவானா இல்லையா? அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கோவப்படுறாருன்னா பகலில் யாரோ அவர் கசப்பான அனுபவத்தை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். மீன் வாங்க போகிறது மீன் கிடைக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு அப்படி சொன்னால் அது உங்கள் ஊருக்கு இல்லையா? மீன் பிடிக்க போன புருஷனுக்கு மீன் கிடைக்கல, வந்திருக்கார். அவர்கிட்ட என்ன பேசணும் நீங்கள்? பரவாயில்லைங்க, கர்த்தர் தருவார், ஜெபம்னு சொல்லணும். ஆமாயா, எனக்கு தெரியும், என்கிட்ட பேசிட்டு போனில்ல, என்னைய திட்டிட்டு போனில்ல, அதான் உனக்கு கர்த்தர் மீன் கொடுக்கல. அவர் ஏற்கனவே மீன் கிடைக்கல, போய் விலையை போட்டு மீன் கிடைக்கலன்னு உட்காந்துருக்கிறார். பேதுருவெல்லாம் நினச்சி பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும்? மீன் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கும் போது. எனக்கு தெரியும், சும்மா முந்திரி கொட்டை மாதிரி பேசிக்கிட்டு இயேசுவோட சண்டை போடும் போதே தெரியும் மீன் கிடைக்காது. போய் இயேசுகிட்ட போய் மன்னிப்பு கேளியா, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வலதுகை வைத்து இயேசுவே என் புருஷன் நீர் கொடுத்தது, என் மனைவி நீர் கொடுத்தது அப்பா, தேவன் இணைப்பது அப்பா. அப்பா, ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த தேவன், ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்த தேவன், என் புருஷன் நீர் கொடுத்தது, என் மனைவி நீர் கொடுத்தது அப்பா, இந்த வேலை நீர் கொடுத்தது, இந்த வீடு நீர் கொடுத்தது, இந்த குடும்பம் நீர் கொடுத்தது, இந்த பிள்ளைகள் நீர் கொடுத்தது, நான் போட்டிருக்க ட்ரெஸ் நீர் கொடுத்தது, நான் கட்டியிருக்கிற வாட்ச் நீர் கொடுத்தது, எல்லாமே ஏசப்பா எல்லாமே நீர் கொடுத்ததப்பா. அதில் நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா. என் மனைவியில் நான் திருப்தியாக இருப்பேன், என் புருஷன்ல நான் திருப்தியாக இருப்பேன், என் பிள்ளைகிட்ட நான் திருப்தியாக இருப்பேன். ஒரு நாள் நான் குறை சொல்ல மாட்டேன், ஒரு நாள் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை தாரும் ஐயா, அந்த அறிவை தாரும் தகப்பனே. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. இயேசுவே நன்றி ஐயா, நன்றி ஐயா. எனக்குள்ளே ஒரு திருப்தியை தாரும் ஐயா. ஜீவ தண்ணீரே
எனக்கு திருப்தியை தாரும் ஐயா. இந்த உலகமும் அந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் எந்த மனுஷனும் என்னை திருப்திப்படுத்த முடியாது ஐயா. இயேசுவே, நீர் மாத்திரமே ஜீவ தண்ணீர், நீர் மாத்திரமே எனக்கு திருப்தியை தர முடியும். உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன். நீங்க என்னை பொறுப்பெடுத்து நடத்துங்க. நீ ஞானமாய் நடக்க எனக்கு கிருபை பாராட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீதிமொழிகள் 12:27. நீதிமொழிகள் 12:27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. சோம்பேறி என்ன பண்ணுவானா? வேட்டையாடி கொண்டு வந்தது கூட அவனுக்கு சாப்பிட முடியாதாம். அது கூட சோம்பேறித்தனம். எடுத்து அவனுக்கு இந்த வாயில் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமா? சோம்பேறித்தனம். நீதிமொழிகள் 6:9-11. நீதிமொழிகள் 6:9-11. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். எப்படி வருமா? சோம்பேறிக்கு என்ன பண்ணுவானா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம், இன்னும் கொஞ்ச நேரம் கை மடக்கி கொண்டு தூங்குவோம், இப்படி படுத்து தூங்குவோம், அப்படி படுத்து தூங்குவோன்னு இருக்குமா. அப்படி படுத்தா தரித்திரம் எப்படி வருமா? வழிப்போக்கன் போலனா கொஞ்ச நேரம் வந்துட்டு வழிப்போக்கன் என்ன பண்ணிடுவான்? இளைப்பாரிட்டு போயிடுவான். ஆனால் அடுத்து என்ன வருமா? வறுமை ஆயுத மனிதமனை போல வரும்னா, ஒரு போர் வீரன் சண்டை போடும்போது என்ன பண்ணுவான்? சும்மா 2 தட்டடிச்சா போவான், குத்தி கொண்டுட்டு போவான். அப்படி போல வறுமை உன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிறது. ஒரு நாள் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோம்பேறித்தனத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? முதல்ல அடையாளம், அப்புறம் குளிக்கலாம். குளிக்கிறது என்ன பண்ணலாம்? அப்புறம் குளிக்கலாம், அப்புறம் குழம்பு வைக்கலாம், அப்புறம் பொரியல் பண்ணிக்கலாம், அப்புறம் அப்படி போஸ்ட்போன் பண்ணுறீங்கன்னா இதுதான் அடையாளம். உங்களுக்குலாம் சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நாளைக்கு செய்யலாம், இதை நாளை கழிச்சு செய்யலாம்னு எப்போ தள்ளி வைக்கிறீங்களோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள சோம்பேறித்தனம் வந்துருச்சு. உடனே செய்யணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எருமினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொன்னார். அதுக்கு ஒரு தலைவன் கிடையாது, ஒரு பிரபு கிடையாது, ஒரு எஜமான் கிடையாது. இதை செய், இது செய்யாதன்னு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, கமாண்டு கொடுக்க யாருமே கிடையாது. அது என்ன பண்ணுது? குளிர்காலத்தில் அதுக்கு ஆகாரம் கிடைக்காதுன்னு கோடை காலத்திலே ஆகாரத்தை என்ன பண்ணுது? சேர்த்து வைக்கிது. அதுகிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள்றார். எறும்பு எவ்வளோ பெருசு இருக்கும்? எறும்பு எவ்வளோ பெருசு இருக்கும்? அப்படி காமிக்கிறார் ஐயா, அப்படி இப்படின்றார். அந்த எறும்புக்கு மூளை எவ்வளோ இருக்கும்? அதுவே அவ்வளோ ஞானமாக இருக்கா? நம்மளை எவ்வளோ ஞானமாக நடக்கணும், எவ்வளோ ஞானமாக நடக்கணும். எங்கள் அப்பா 90 வயசில் இறந்தார். 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தால் 100 வயசு இருக்கும். 85 வயசு வரைக்கும் சைக்கிள் ஓட்டுவார். சைக்கிளில் தான் போவார் வருவார். ஒரு நாள் அசந்தது கிடையாது. மத்தியான நேரம் வெயில் நேரத்தில் ரைஸ் மில் உட்காந்துருப்பார். ரைஸ் மில் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பார். அங்கே போய் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படி போல் நம்ம மற்றவங்கள்ட்ட பார்த்து என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளணும். நீதிமொழிகள் 24:34 இதே தான் இருக்குது. அதையும் படிச்சிருங்க. நீதிமொழிகள் 24:34. உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும். ஆமென். நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். ஆமென். விரும்பி ஒன்றும் பெற முடியாது. நீ சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சோம்பேறித்தனத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. ஜாக்கிரதைன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாக்கிரதைன்னா இந்த கரண்ட் பெட்டியிலெல்லாம் போட்டிருக்கோம் ஜாக்கிரதை, அப்படி இல்லை. இது ஜாக்கிரதைன்னா நல்ல திறமையான இருக்கிறது, திறமைசாலின்னு அர்த்தம். நீதிமொழிகள் 12:24. நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஆளுகை செய்யும். நீங்கள் சுறுசுறுப்புள்ளவங்களா நல்ல திறமைசாலியாக இருந்தீங்கன்னா
உங்களை தலைமை ஸ்தானத்தில் வைப்பார் ஆண்டவர். உங்களை தலைமை ஸ்தானத்தில் வைப்பார். ஒருத்தருக்கு கீழே கொண்டு வைக்க மாட்டார். நீங்கள் லீடராக இருப்பீங்க. அது 27வது வசனம் படிங்க. அதே இதில் 27வது வசனம். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடிப்பதை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையானதுன்னா, நல்லா உழைச்சி நீங்கள் நல்லா சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் ஒரு பொருள் சோஃபா வாங்கி போட்டிருக்கீங்க, ஒரு ஃபேன் வாங்கி மாட்டுறீங்க, புதுசாக ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு டைனிங் டேபிள் வாங்கி போடுறீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் சம்பாரித்து இதை வாங்கினது, இதை நான் சம்பாரித்து நான் கடினமாக உழைச்சி வாங்கினதுன்னு உங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்க வந்து நல்லா இருக்கு இந்த சோஃபா அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கொடுத்தது யார்? கர்த்தர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தர், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஷார்ட்கட்டில் போகக்கூடாது. லாட்ரி சீட்டு வாங்கினா 1 கோடி விழுந்தா லாட்ரி சீட்டு வாங்கக்கூடாது. 35,000 அனுப்புனா 85,000 தருவேன்னா கொடுக்கக்கூடாது. என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார் போன வருஷம், முந்தின வருஷம் மத்தியானம் 12 மணி இருக்கும். முந்தின நாள் சும்மா பேசினார் ஃபோனில். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பேசினார். ஊழியக்காரர். நான் என்ன இல்லை திடீர்னு பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை அப்படியே நான் அப்படியே உட்காந்துருந்தேன், உங்கள் கர்த்தர் உங்களை காமிச்சார் அப்படி அப்படின்னாரு. அப்போ சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த புஸ்தகம் பிரிண்ட் பண்ணணும், நாளைக்கு கொடுக்கணும், 1 லட்சம் கொடுக்கணும். எவ்வளோ ஆகுனார்? 1 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 12 மணிக்கு அந்த வீட்டில் வந்து பக்கத்தில் நின்றுட்டு நான் அடையாளம் சொன்னேன். எங்கே இருக்குது வீடுன்னாரு. புதுசாக வீட்டுக்கு போய்ட்டு 5 வருஷமாக. அந்த வீடு எங்கே இருக்குன்னு சொன்னேன். இந்த ஹோட்டல் பக்கத்தில். என்னென்னா அந்த ஹோட்டல்கிட்ட வந்துட்டார். நான் சொன்னேன், இப்படி வரலாமா அப்படின்னு கேட்டேன். இப்படி வரலாமா நீங்கள் என்கிட்ட கேட்காம? நான் ஊழியத்துக்கு வெளியே போயிருந்தேன் என்ன ஆயிருக்கும்? சரி வீட்டில் இருக்கே வாங்கன்ட்டேன். வந்து என்கிட்ட கேட்குறாரு, இந்த 1 லட்சத்தை இப்போ கொடுங்க, நாளைக்கு இதே நேரம் உங்களுக்கு 2 லட்சம் தரேன்றாரு. இப்போ மத்தியானம் 12 மணி, இப்போ எனக்கு 1 லட்சம் கொடுங்க, நாளைக்கு இதே நேரம் உங்களுக்கு 2 லட்சம் தரேன்றாரு. சொன்னே, கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க மாட்டார். என்னை விதைக்க வச்சு தான் அறுக்க வைப்பார் ஒழிய விதைக்காமல் அறுக்க மாட்டார். நீ போயிட்டு வான்ட்டு எல்லாம் வலது வச்சு சொல்லுங்கள். ஒரு நாளும் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு நாளும் பணத்துக்கே ஆசைப்பட மாட்டேன். குறுக்கு வழியில் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல, நேர் வழியில் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். என்னை விதைக்க வைத்து தான் அறுக்க வைப்பேங்களொழிய விதைக்காம அறுக்க முடியாது. என் கர்த்தர் எனக்கு விதைக்கிறதுக்கு விதையை தான் கொடுப்பேங்களே ஒழிய பழங்களாக கொடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. எனக்கு விதையைத்தான் கொடுப்பீங்க, அதை விதைக்கிறதுக்கான உழைப்பை எனக்கு கொடுப்பீங்க. அப்பா இயேசுவே, குறுக்கு வழியில் நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் நான் இறங்க மாட்டேன் ஆண்டவரே. யார் என்னை டெம்ப்ட் பண்ணாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஐயா. 1000 கொடுத்தா 2000 கொடுப்பேன்னாலும் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் தருவேன்னாலும் அப்பா நான் அதில் இறங்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு விதைக்க எனக்கு கிருபை பாராட்டும், எனக்கு விதைக்க எனக்கு கிருபை பாராட்டும். எனக்கு ஒரு வேலையை தாருங்க, எனக்கு ஒரு வேலையை தாருங்க அப்பா. இயேசுவே எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. இயேசுவே எனக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்படி நல்லா நீங்கள் திறமைசாலியாக நல்லா உழைச்சிங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29வது வசனம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29வது வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நல்லா நீங்கள் திறமைசாலியாக இருந்தீங்கன்னா சாதாரண ஜனங்களுக்கு முன்பாக உங்களை நிறுத்த மாட்டார். ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி உங்களை கொண்டு நிறுத்துவார். ஆமென், ஆமென். நான் படிக்கும்போது ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கும்போது எனக்கு கேமராவே தெரியாது. போய் சேர்ந்துட்டே கேமராமேன் கோர்ஸு. எனக்கு அவங்க தியரி எடுக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த லென்ஸுன்றாங்க, இந்த லென்ஸுன்றாங்க, ஃபோக்கல் லென்த்துன்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ எனக்கு வந்து புத்திமதி சொன்னாங்க, நீங்கள் யார்கிட்டயாவது வேலை பாருன்னாங்க. ஏதாவது ஒரு கேமராமேன்ட்ட, நல்ல பெரிய கேமராமேன்ட்ட போய் அசிஸ்டண்ட்டை வேலை பாரு, அப்போ தான் உனக்கு என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும்னு. அப்போ ஒரு பழைய கேமராமேன், அவர் எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் கேமராமேன், அவர் என் பாலகிருஷ்ணன். நான் அவர்கிட்ட போய்
சார் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறேன் சார், நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன், எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை, உங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோனா. அப்பா நீ நாங்களாம் ஏதோ ப்ராக்டிக்கலாக செஞ்சு வந்துட்டோம், நீ நல்ல முறையாக படிக்கிற, உனக்கு ஒத்து வராதுன்ட்டார். நான் அப்பட்டவர் ரொம்ப நேரம் கேட்குறேன் மாட்டேன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் நான் ஒரு 4 நாள் வேலை பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்ன அனுப்பிச்சிடுங்க என்ன. பின்னாடி ஒன்றும் அப்படி 4 நாள் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன். நான் வேலை பார்க்குறத பார்த்தாரு. பார்த்துட்டு என் கூட நீ அசிஸ்டண்ட் ஆகிருன்னு அப்போ தான் சிவாஜி கணேசன் படத்துக்கு என்னை அசிஸ்டன்ட் கேமராமேனை கூட்டிகிட்டு போனார். அது வேறு கதை. ஆனால் அவர் பின்னாடி நான் அவர்கிட்ட நல்லா வேலை பார்க்கும்போது ஒரு நாள் சொன்னார், ஏன் உன்னை அசிஸ்டண்ட்டாக எடுத்தேன்னு தெரியுமான்னார். 4 நாள் நான் வேலை பார்க்குறேன், என் வேலை பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்ன பாரு, நான் எப்படி வேலை பார்க்குறேன்னு பாருங்கன்னு சொன்ன பாரு, அதனால தான் உன்னை எடுத்தேன்னாரு. நல்ல கடுமையாக நம்ம உழைக்கணும். இப்போ இந்த கேமரா பண்ணுறாரு, இதே மாதிரி நான் கேமரா பண்ணுவேன். நான் கேமரா பண்ண என்ன பண்ணுவேன், ஒரு கேமரா அந்த ஸ்டேஜில் இருக்கும், ஒரு கேமரா வச்சு சுற்றி எடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய ஊழியக்காரங்கள், சாம்பி செல்லத்துறை, டிஜே தினகரன், ஃபாதர் பெர்க்மான்ஸ், அவங்கள்ட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க. இன்றைக்கும் சாம்பி செல்லத்துறை எங்கே பார்த்தாலும் ஓடி வருவார். எப்படி நிற்கணும், எப்படி பேசணும், எப்போ ஆடியன்ஸை காமிக்கணும், ஆடியன்ஸ் காமிப்பேன். இப்போ நான் ஒரு ஜோக் சொன்னோன்னே உங்களை காமிப்பேன். நான் அலர்ட்டாக இருப்பேன். அலர்ட்டாக இருந்து என்ன இருக்கிறீங்களான்னுவார். இருக்கீங்களான்னு உடனே ஆடியன்ஸை காமிப்பேன். அப்படியே ஆடியன்ஸ் வந்து அப்படியே பேன் பண்ணுவேன். அப்போ சில பேர் பண்ணுவாங்க, ஆன்னு கொட்டாய் விடுவாங்க, அதை காமிக்க மாட்டேன். சில பேர் அப்படி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள காமிக்க மாட்டேன். ஒரு கண்ணு கேமராவுக்கு ஒரு கண்ணு வெளியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், அப்படி கரெக்டாக எடுப்பேன். அவர் பார்க்கும்போது காட் டிவியில் வந்துருந்து எனக்கு அப்ரிசியேஷன் லெட்டர் வந்துச்சு, யார் பண்ணுறா அந்த கேமரா வேலைன்ட்டு. அவன் பெரிய சர்டிஃபிகேட் எனக்கு அனுப்பினான். கர்த்தருடைய நான் மறுபடியும் சொல்கிறேன், பில்லி கிரஹாம் உடைய பையன் ஃப்ராங்க்லின் கிரஹாம் வந்தார் 2010 இந்தியாவுக்கு. 10 நாள் மீட்டிங், லட்சக்கணக்கில் ஜனங்க வருவாங்கன்னு, ஏராளமான கேமரா, ஏராளமான எல்இடி ஸ்க்ரீனு. நான் ஒருத்தன் தான் இந்தியாவிலேருந்து, எல்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. வேர்ல்டு பெஸ்ட்டு கேமராமேன், வேர்ல்டு பெஸ்ட்டு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு, வேர்ல்டு பெஸ்ட்டு லைட்மேன். பயங்கரமான டிசிப்ளின். அவங்களோட நான் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் போய் வேலை பார்த்தேன். நான் அப்போ தான் நினச்சேன், கர்த்தர் என்னை எப்படி உருவாக்கி இருக்கிறார். ஃபாதரோட ஷூட் பண்ணுவேன், ஜெபத்தோட்டத்தில் தங்கியிருப்பேன். காலையில் 6 மணிக்கு எல்லாம் ஸ்பாட்டில் நிற்போம், வயல்வெளியில் நிற்போங்க. காலையில் 6 மணிக்கு ஃபாதர் வந்து கெனடி வந்துட்டானான்னு ஓடி வருவார். என் டீம் பூரா நிற்போம், ட்ராலி போட்டு கிரெயின் போட்டு லைட் பண்ணி எல்லாம் நிற்பேன் தயாராக. அவர் வந்து இறங்கினோடனே எனது தலைவன் ஏசுராஜன் சரி பண்ணுவார். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து அப்படியே நடந்து போங்கன்னுவேன். அப்படியே நடந்து போங்கன்னுவேன். ராத்திரி 12 மணிக்கு விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. ராத்திரி 12 மணிக்கு ஷூட் பண்ணேன். இரவு பகலாக வேலை பார்த்தோம். அப்படி பார்த்ததுனால தான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அன்னைக்கு எனக்கு தெரியாது நான் கேமராவில் இருக்கிறேன், கேமராக்கு முன்னாடி நான் வருவேன்னு தெரியவே தெரியாது. மோகன் சிலாஸ் கேமரா வாங்குறதுக்காக வந்தேன். அவர் எனக்கு பெரிய ஊழிக்காரெலாம் தெரியாது. கேமரா வேணும், ஃபாதர் பெர்க்மான்ஸை ஷூட் பண்ண கேமரா வேணும். அது 4 மாடியில் ஒருத்தர் இருக்கார், மோகன் சிலாஸ் இருக்கார், அவர்கிட்ட கேமரா இருக்குன்னாங்க. அவர்கிட்ட வாங்குறதுக்காக வந்தேன். 2 நாள் என் கூட தங்கினா தான் தருவேன், 2 நாள் தங்க வச்சுருந்தார். எனக்கு தெரியாது இவர் பெரிய ஊழியக்காரர், இவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமான ஊழியக்காரங்க, இவங்களோட நான் தங்கியிருக்கேன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அதே நட்பு இருக்குது. இன்னைக்கு நான் போகும்போது என்னை எப்படி பார்க்குறாங்க, அதே ஃபாதர் பெர்க்மான்ஸ் மோகன் சிலாஸ் என்னை எப்படி பார்க்குறாங்க, உழைப்பாளி, இரவு பகலா உழைக்கிறவன், எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஒரு நாளும் கேட்டதில்லை என்ன பாட்டு எடுக்க போற, எப்படி எடுக்க போற, கேட்டதே கிடையாது. நீங்க உழைச்சீங்கன்னா அப்ப தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை விதைக்க வைக்கிறார். நீங்க அதிகமாக விதைச்சீங்கன்னா அதிகமாக அறுப்பீங்க. என்ன அறுப்பீங்க தெரியுமா? சமாதானத்தை அறுப்பீங்க, சந்தோஷத்தை அறுப்பீங்க, விடுதலையை அறிவிப்பீங்க. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கும் நம்ம எப்பயுமே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவதர்சனத்தை உபதேசிக்க பிரசங்கிக்க ஆயத்தமாயிரு. எப்பொழுதும் ஆவியில விழிப்போடு இருக்கணும்.
உங்களை என்ன வேலை கொடுத்தாலும் அதை திறமையாக செய்யணும், திறமையாக செய்யணும். நான் டிஜிஎஸ் தினகரனோட போது ரட்சிக்கப்படலை, அபிஷேகம் கிடையாது, அவர் பெரிய தீர்க்கதரிசின்னு தெரியாது, 9 வரங்களுள்ள மனுஷன் தெரியாது, திரும்ப திரும்ப ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை விட்டு வெளியே வந்த பிறகு தான் நான் ரட்சிக்கப்படுறேன். அபிஷேகிக்கப்பட்ட பிறகு 6 மாதம் எனக்கு ஆண்டவர் டீச் பண்ணுறார் பைபிள். அப்போ தான் எப்படிப்பட்ட ஒரு டிஜிஎஸ் தினகரன் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி திரும்ப நான் போய் கேட்குறேன், எனக்கு வேலை வேணும்னு. அப்போ என்கிட்ட கேட்குறாங்க, என்ன வேலை? எந்த வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, எந்த வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் டிஜிஎஸ் தினகரனோட நான் இருக்கணும்னு கேட்டேன். அப்போ கேட்டாங்க, என்ன வேலை வேணும்? செருப்பு துடைக்கக்கூடாது. செருப்பை தொடச்சி வைக்கும்போது செருப்பை தொடச்சி போய் அந்த செருப்பை பார்த்துட்டு டிஜிஎஸ் தினகரன் கேட்கணும், யார் இந்த செருப்பை தொடச்சி வச்சா, யார் இதை பாலிஷ் பண்ணான்னு கேட்கணும். அப்படி உயர்த்துவாருங்க நம்மளை. நீ சாதாரண யோசேப்பு வாழ்க்கையை படிச்சு பாருங்க. யோசேப்பு போத்திபார் வீட்டில் எப்படி வேலை பார்த்துருப்பாரு? அடிமை. கர்த்தர் உடோர் இருந்தார், அவர் சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருந்தார்னு பார்க்குறோம். காரிய சுத்தவளாக இருந்தார். என்ன மாதிரி பண்ணாரு? யார்கிட்ட கொடுத்தாலும் ஃபெயிலியர், ஆனால் ஜோசப்கிட்ட கொடுத்தா சக்சஸ். தானியேல் அடிமை. நம்மளுக்கு என்ன பொசிஷன்? நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார். எலியா யாரு? கருத்தாய் ஜெபிச்சார், கருத்தாய் ஜெபிச்சார், ஏனோ தானோன்னு ஜெபிக்கல. கருத்தா என்ன ஜெபிக்கிறோம்னு சொல்லி நினைச்சு பார்த்து யோசித்து பார்த்து ஜெபிச்சார். அதனால என்ன பண்ணிட்டார்? நீ வா, ஆகாபுக்கு முன்னாடி வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி, நீ நான் சொல்லு வர மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் சொல்லி. எலியா எப்படி உள்ள போயிருப்பாரு? யோசித்து பார்க்கணும். எலியா எப்படி ஆகாபு அரண்மனைக்குள்ள போயிருப்பாரு? யோசேப்பு பார்வோன் முன்னாடி நின்னாருன்னா பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாய் தலைவனுக்கும் அவர் என்ன பண்ணாரு? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார். அந்த பானபாத்திரக்காரன் போய் சொன்னான் பார்வோன்ட்ட. எந்த மந்திரவாதியாலும் அவர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியல. அப்ப என்ன பண்ண? அந்த பானபாத்திரக்காரன் ஒரு பிள்ளையாண்டான் இருக்கான், எபிரேய பிள்ளையாண்டான். அவன் பானபாத்திரக்காரன் எனக்கும் சுயம்பாகி தலைவனுக்கும் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். 3 நாள்ல அவனை தூக்கி போடுவீங்கன்னா, 3 நாள்ல என்னை பழையபடி என்னை பொசிஷன்ல வைப்பீங்கன்னு சொன்னான். அதே மாதிரி நடந்ததுன்னு கூட்டிட்டு வாங்கினார். ஆனா எலியாக்கு யார் போய் ஆகாப்ட சொன்னான்? யார் போய் ஆகாப்ட சொன்னான்? யோசிச்சு பார்க்கணும். விசித்திரமான உடை போட்டிருக்கிற ஆளு எலியா வந்து ஒரு எசென்ட்ரிக் கேரக்டர். யோவான் ஸ்நானகனும் விசித்திரமான உடை போட்டிருக்கிறவங்க. அவங்க எப்படி போய் நின்னாங்க ராஜாக்களுக்கு முன்பாக? அதுதான் கர்த்தருடைய ஞானம். கர்த்தருடைய ஞானம். நீங்க உழைப்பாளியா இருந்தீங்கன்னா, சுறுசுறுப்புள்ளவங்களா இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொண்டு ராஜாக்களுக்கு முன்பாக உட்கார வைப்பார். ஆமென். எப்படி உட்கார வைப்பாரு? டைனிங் டேபிள் உட்கார்ந்துருக்கிறீங்க, யோசேப்பு உட்கார்ந்துருக்கிறார், பார்வோன் உட்கார்ந்துருக்கிறார், மந்திரிமார்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அவன் ராஜாவா இருக்கலாம், ஆனா யாரு? யோசேப்பு யாரு? யார் அது? தீர்க்கதரிசி. அந்த ராஜா காட்டிலும் மேலான பொசிஷன். சொன்னேன் நான், நேபுகாத்து நேச்சார் வந்தா எல்லாரும் எழும்பி நிற்பாங்க, ஆனா தானியேல் வந்தா நேபுகாத்து நேச்சார் எழுந்து நிற்பான். ஏன்? பரலோகத்தோட சம்பந்தம் வேலை. பரலோக ராஜாவுடைய ஸ்தானாபதி. சாதாரண காரியம் கிடையாதுங்க. ஒரு ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் பாராட்டுற வைராக்கியம் மகா பெரிதா இருக்கும். என்னை ஒருத்தர் அசட்டியா பேசினார். என் ஃபேமிலியில் ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில் போனோம். எந்த ஃபோனும் நான் எடுக்கலை. அந்த ஊழியக்காரர் பல முறை ஃபோன் பண்ணார், நான் எடுக்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு துக்கமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை போனோம். அந்த ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து நான் சொல்லலான்னு வரேன். ஏன் நான் ஃபோன் எடுக்கலைன்னு சொல்கிறது வரதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இக்கமான சூழ்நிலையில் போனேன் அப்படின்னு. நாங்கள் பார்க்காத ஊழியமா, நாங்கள் படாத கஷ்டமானார். எனக்குள்ள மனசு பதறிச்சு. ஏன்னா இது யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? யார் கேட்குறாத? இயேசு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இயேசு கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா அவர் மனைவிக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. கர்த்தருடைய நாம மேம்படுற சொல்கிறேன். புத்தி பேதலிச்சு போய்
அவரால் எதுவுமே செய்ய முடியலை, எதையுமே செய்ய முடியலை. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரையும் அசட்டை பண்ணாதீங்க, யாரையும் அசட்டை பண்ணாதீங்கன்றது அதுக்காகத்தான். மறந்துருச்சு யார் உட்கார்ந்துருக்கா பக்கத்தில், எங்கே இருக்கோம் எல்லாமே மறந்துருச்சு. உயிர் இருக்கு ஆனால் உளர்றாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளர்றாங்க. எங்கேயுமே ஒரு சங்கிலி வச்சு கட்டி வைக்க முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதனால தான் சொல்கிறாரு, என்ன பண்ணாத, யார் எந்த ஊழியக்காரனுக்கு எதிர்த்து ஒரு நாளும் பேசக்கூடாது. எல்லாம் வலதுகை வைத்து இயேசுவே எந்த ஊழியக்காரனுக்கு எதிராக நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. அந்த ஊழியக்காரனை நீங்கள் பார்த்துக்குவீங்க ஆண்டவரே, நீங்கள் நீதிபதி, அந்த கணக்கு உங்கள் கையில் இருக்கப்பா, நான் நீதிபதி கிடையாது. எந்த ஊழியக்காரனுக்கும் எதிராக நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. எது எப்படி நடந்தாலும் என் கர்த்தருக்கு எல்லாம் சகல வெளியரங்கமாக இருக்கிறது. உமக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. அவனவன் கிரியைகளுக்கேற்ற அவனவன் வழிகளுக்கேற்ற பலனை கொடுக்கும்படியாக இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிற தேவன் நீர் பார்த்து கொள்வீரப்பா. இனிமேல் நான் எந்த ஊழியக்காருக்கு விரோதமாக நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, யாரோடையும் கம்பேர் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, மார்க் போட மாட்டேன் ஆண்டவரே. இயேசுவே என்னை காத்துக்கொள்ளும், அந்த ஞானத்தை, அந்த அறிவை, அந்த தெளிவை எனக்கு தாரும் ஐயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? நீதிமொழிகள் 18:9 வசனம். நீதிமொழிகள் 18:9. தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். தன் வேலையில் அசதியாக இருக்கிறவன், ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு நேர் எதிரானது அசதியாக இருக்கிறது. நீங்கள் அசதியாக எதையுமே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னா கர்த்தர் கொடுத்தது. மனுஷனை பார்க்காதீங்க. நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இருக்கிற மேல் அதிகாரியை பார்க்காதீங்க, அதுக்கு மேலே இருக்கிற இயேசு ராஜாவை பாருங்கள். அவருக்கு உண்மையாக வேலை பாருங்கள். மனுஷனுக்கு பிரியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு உண்மையாக இருந்து என்ன பண்ணுங்க, வேலை பாருங்க. எரேமியா 48:10. எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். உங்களுக்கு கொடுத்த வேலை எதுவாக இருக்கா, நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம். நீங்கள் சமைக்கிற நல்லா சமைங்க, உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. கர்த்தர் கொடுத்த வீடு, உங்கள் பிள்ளைகளை டிசிப்ளினாக வளருங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் அப்படி நீங்கள் பண்ணுங்கணும். அது அசதியாக இருக்கக்கூடாது. என்னத்தை பண்ணி என்னத்தை செய்ய அப்படி என்ன சொல்லக்கூடாது, விரக்திக்குள்ளே போகக்கூடாது. ஒரு நாள் விரக்தி அடையக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகக்கூடாது. கர்த்தர் என் பிள்ளையை ஆளாக்குவார், நல்ல மனுஷனை ஆக்குவார், அப்படி தான் வரணும். கர்த்தர் என் புருஷனை உயர்த்துவார், அப்படி தான் நீங்கள் இருக்கணும். ஒழிய கர்த்தரையே சார்ந்து விசுவாசத்தோடு இருக்கணும். அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வரணும். என்னத்தைன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. என்னத்தை பண்ணி என்னத்தை பண்ண அப்படி ஆயிடக்கூடாது. புருஷனை கர்த்தர் உருவாக்குவார், என் பிள்ளையை என் கர்த்தர் உருவாக்குவார், என் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார், என் கஷ்டத்துலேருந்து என் கர்த்தர் விடுதலையை தருவார், நல்ல வருமானத்தை தருவார், எங்களை உயர்த்துவார். அந்த 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 விசுவாசம் வேணும். கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் வேணும்.